லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதுக்கு 1.5 நாள் இல்லமா, இன்னும் 1 வருஷம் கூட நான் டைம் கொடுக்க ரெடியா இருக்கேன். என் பேரை அசர மாட்டான். இல்ல கண்டிப்பா இல்லன்னு தான் தோணுது. அவ்வளோ நல்லவரா, மனசுக்குள்ள எந்த பொண்ணையும் நினைக்காதவரா இருந்தா எதுக்காக என்கிட்ட அவ்வளோ போய் சொல்லிருக்கணும்? என்னை பத்தி அப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கணும்? தாத்தா சொல்றத கேட்கும் போதெல்லாம் ஒரு சலனம் வந்தா கூட இதெல்லாம் யோசிக்க யோசிக்க மனசு சமாதானமே ஆக மாட்டேங்குது. வராரு. இப்போ நம்ம அட்டாக் மோட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. ஏய், பாரு, காதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டா கண்ணு கூட தெரியாம போயிரும். காதுக்கு தானே மாட்டிருக்க, கண்ணுக்கு கூட ஏதாவது மாட்டிருக்கியா என்ன? என்ன நான் சொன்ன எதையுமே கேட்காம இருக்கீங்க? காது கேக்குதா இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? நான் மட்டும் பிடிக்காம விட்டுருந்தா உன் மண்டை 2 ஆயிருக்கும். தேங்க்ஸ் ஆமா, தேங்க்ஸ். யாருக்கு வேணும் உன் தேங்க்ஸ்? நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்க, அப்புறம் உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. என்ன இது? என்ன பண்ணாலும் அசர மாட்டேங்கிறாரு. ஒண்ணுமே புரியலையே. எனக்கு என்னமோ இதுவும் நடிப்பு மாதிரி தான் தெரியுது. இவ்ளோ அழகான பொண்ணு கையில ஏந்தியும் பேசாம போறீங்கன்னா நம்ப முடியலையே. பாத்துக்கிறேன். உங்க உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த உண்மையான சித்தார்த்த நான் வெளியே கொண்டு வரேன். என்ன இது? இவ அசால்ட்டா போறத பார்த்தா வேணும்னு விழுந்த மாதிரியே தான் இருக்கு. இவளோட நடவடிக்கையே சரியில்லையே. தாத்தா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இவளை வீட்டை விட்டு அனுப்புனாதான் நமக்கு நிம்மதி. அப்பதான் பொம்மி கூட சேர முடியும். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்பதான் செக் பண்ணேன். எல்லாமே ஓகே. எவ்ரிதிங் இஸ் நார்மல். நான் டாக்டர் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். கொரியர். காவியா மேடம் இருக்கீங்களா? இந்த அட்ரஸுக்கு ஏன் பேர்ல பார்சல் வருது? ஒன்னும் புரியலையே. ஏங்க, உங்க பேர் தானே சொல்றாங்க, போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. யா. காவியா, இது யார் அனுப்பியிருக்காங்க? நர்சுடையில் வரும் தேவதை நீ, காதல் காயப்பட்ட என் இதயத்தை மருந்து போட நீ வருவாயா?
உன் பதிலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் டாக்டர் சுரேந்தர். எத்தனை தடவை சொன்னாலும் இவருக்கு புரியவே புரியாது. காவியா யாரு? உடனே சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓ, காவ்யா, என்ன வேணும் உங்களுக்கு? நான் அனுப்புன கிஃப்ட் எல்லாம் வந்துச்சா காவ்யா? டாக்டர் சுரேந்தர், தயவு செஞ்சு நான் எங்க போறேன் எங்க வரேன்னு கண்டுபிடிச்சு இப்படி கிஃப்ட் கொடுக்கறது, திரும்ப திரும்ப கால் பண்றதெல்லாம் உங்க தகுதிக்கு சரியான விஷயமே இல்ல. சேச்சே, நான் வேணும்னு பண்ணல காவ்யா. எப்படியாச்சும் உன்னை அப்ரோச் பண்ணி உன்கிட்ட இருந்து நல்ல பதில வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். See, I will not get impressed with these kind of silly things. Please, இதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன். உங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் படிப்புக்கும் பணத்துக்கும் பெரிய இடத்துல இருந்து எல்லாம் பொண்ணுங்க வருவாங்க. தயவு செஞ்சு அவங்கள யாரையாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எங்கேயோ அனாதை இல்லத்துல வளர்ந்த பொண்ணு. வேணாம், என்ன விட்டுருங்க. உன்னோட பிறப்பு வளர்ப்புலாம் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்க காவ்யா அப்படியே கிடைச்சாலே போதும். இந்த உலகமே என் கையில கிடைச்ச மாதிரி கொண்டாடுவேன். ப்ளீஸ் காவ்யா, கன்சிடர் பண்ணு காவ்யா. ப்ளீஸ், இதுக்கு மேலயும் என்ன தொல்லை பண்ணாதீங்க. டோன்ட் டிஸ்டர்ப் மீ காவ்யா, அகைன். காவியா என்னங்க நீங்க பெரிய டாக்டர் போல இருக்கு. அவர்கிட்ட போய் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி கட் பண்ணி வச்சிட்டீங்க. பின்ன கட் பண்ணாம என்ன பண்றது? எவ்ளோ தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்காம தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காரு. அவர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு, நல்ல வசதியானவர்னு சொல்றீங்க. சோ ஓகேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன காவியா பிரச்சனை? அவரு பணக்காரர்னா அது அவரோட. பெரிய டாக்டரா டாக்டர்? யாருக்கு வேணும் டாக்டர்? எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. நான் சொன்னா சொன்னதுதான். ஏன் இவ்வளவு புரியாதமா இருக்கீங்க? அதுக்கு எல்லாம் காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணமா? என்னோட பர்சனலை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? என் பர்சனல்ல இன்ட்ரெஸ்டா இல்ல என் மேலேயே இன்ட்ரெஸ்டா? என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஒரு லவ் இருக்கு. பாரா, லவ்வர் இருக்காரா? சரி, யார் அது? என்ன இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்? யாரு யாருன்னு பறக்குறீங்க? சொல்லியே தீரணுமா? நீங்க யாரு யாருன்னு கேக்குறதுலயே நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏங்க என்னது கேட்டுட்டே இருக்க, நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. யாருங்க அது? யாருன்னெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு இன்னும் கமிட் ஆகல. ஒன் சைடு லவ் தான். ஓ, என்ன புதிர் மேல புதிர் போட்டுட்டே போறீங்க? இன்னொரு புதிர் போடவா? இன்னொரு புதிரா? சரி, என்ன? யார லவ் பண்றேன்னு கேட்டீங்களே, அவரு பேரு புத்தரோட இன்னொரு பேரு. புத்தரா? புத்தரோட இன்னொரு பேரா? ஓ, புத்தருக்கு இன்னொரு பேர் இருக்கா? யோசிங்க யோசிங்க, நல்லா யோசிங்க. ஆக மொத்தத்துல என்கிட்ட தோக்குறதுக்கு ரெடியா இருங்க. என்னம்மா காவ்யா, ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஸ்பெஷலான விஷயம்? ஆமா தாத்தா, உங்க பேரனுக்கு பொசசிவ் டேப்லெட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்துல அது தன்னோட வேலைய காட்டும், பாருங்க. தலைவலி மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை தெரியும். அது என்ன பொசசிவ் டேப்லெட்? என்னம்மா குழப்பற? உங்க பேரன்கிட்ட எனக்கு ஒரு காதல் இருக்கிறதா சொன்னேன். அப்போ அவர் முகத்தை பார்க்கணுமே, பயங்கர ஷாக்கு. நர்ஸ் காவியா யாரையோ காதலிச்சா இந்த பேஷண்ட் சித்தார்த்தியே இவ்ளோ ஷாக் ஆகணும்? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அது ஒண்ணும் இல்லம்மா, தன்னை நல்லா பாத்துக்கிறாங்க, பழகி இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு அக்கறை காட்டுறாங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன். சும்மா உங்க பேரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. உங்க பேரன் சித்தார்த்தும் சராசரி ஆம்பளதான்னு கூடிய சீக்கிரம் நான் புரிய வைக்கிறேன். காவியா, காவியா. தாத்தா, சித்தார்த்து தான் வராரு. நீங்க மறைஞ்சு நின்னு பாருங்க, அதுக்கப்புறம் அவர் யாருங்கிறது உங்களுக்கே புரியும். நான் புரிய வைக்கிறேன். ஓகேமா, ஏதோ நீ சொல்ற, நான் செய்யறேன். காவியா, காவியா.
ஆ, என்னாச்சு? என்ன, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆ, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ம், பேசலாமே. இல்ல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? அப்போ நீங்க பேச போற விஷயத்துல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே? இது என்ன ஆரம்பமே கோளாறா இருக்கு? சரிங்க, வேண்டாங்க, விட்டுருங்க. சரி சரி, ஏதோ சொல்ல வந்துட்டீங்க, சொல்லுங்க. ஏன்னா நீங்களா வந்து கேட்டுட்டு சொல்லாம போனா என்ன சொல்ல வந்தீங்களோ எதை சொல்ல வந்தீங்களோன்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். மேபி அது உங்க இமேஜ்க்கு கூட பங்கமா இருக்கலாம். ஏங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீங்க புத்தரோட பேர்ல இருக்கிறவர் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, ம், அவரு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஐயோ, எதுக்குடா கேக்குற நீ? ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவர். என்ன ஆச்சரியமா இருக்கு? எந்த பொண்ணா இருந்தாலும் தனக்கு பிடிச்சவன் தன்னை மட்டும்தான் நேசிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க என்னன்னா லவ் ஃபெயிலியர் ஆன ஒருத்தரை எதுக்கு லவ் பண்றீங்க? ஆ, ஐயோ, மானத்தை வாங்குறானே. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லியே. என்ன என்ன கேள்வி? புரியுற மாதிரி தானே கேட்டேன். யாராவது லவ் ஃபெயிலியர் ஆனவங்கள தெரிஞ்சே லவ் பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். ஏன், பண்ணா என்ன? இல்ல காவியா, அப்படி இல்ல. உனக்கு எந்த குறையும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் தான்? அதுவும் உனக்கு இருக்கிற ரொம்ப ஓவரா தான் போறோமோ? எனக்கு இருக்கேன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, என்னது அது? பாத்தீங்களா உங்க பேர் என்ன? ஐயோ, இவ போட்டு வாங்குறா. அவன் வேற உளறானே. சித்தார்த்தே உளறாதடா. ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. இல்ல, உனக்கு இருக்க அழகுக்கும் ஸ்மார்ட்னஸ்க்கும் இப்படி ஒரு ஆளை செலக்ட் பண்ணணுமான்னு தான் கேட்டேன். அப்படி இல்ல சித்தார்த், விட்டுட்டு போன அந்த பொண்ணு மேல இன்னும் கூட அவர் அன்பா இருக்காரு. அந்த அன்கண்டிஷனல் லவ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்புக்கு ஏங்குற இந்த ஆட்கள் கண்டிப்பா இன்னொரு பொண்ணோட, அதுவும் என்ன மாதிரி பொண்ணோட உணர்வுகளை புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். சேச்சே, அதெல்லாம் சரி வராது. ஒருவேளை அவரு தன்னோட ஃபர்ஸ்ட் லவரையே நினைச்சிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்புறம்? அவ போனவ தானே, நான் இருக்கிறவ. என்னால அவரோட மனச மாத்தி அந்த பொண்ணை மறக்க வச்சு அவர் மனசுக்குள்ள அந்த பொண்ணுக்கு என்ன இடம் கொடுத்திருக்காரோ அதே இடத்த எனக்கு கொடுக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்னவோ நீங்க தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டீங்களோன்னு தோணுது. நான் சொல்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்னன்னு தான் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் என்ன தப்பாலாம் நினைச்சுக்க கூடாது. ஐயோ, இவன் எதையோ சொல்லி சொதப்ப போறான். அப்ப என்ன கேக்குறா, என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கானே. டேய் முட்டாளே, அவ பேசுறது உன்னை பத்தி தாண்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன் செகண்ட். ஓகே. ஹலோ மம்மி, கோபிக்கு ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனையாண்டி. எனக்கு கையும் உடல காலும் உடல. நீ கொஞ்சம் உடனே கிளம்பி வரியா? யா, சரி, அல்கம். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டியது இருக்கு. I'll take one day leave. ப்ளீஸ் வந்து பேசிக்கலாம். கிளம்புங்க காவியா. பணம் ஏதாவது தேவையா? இல்ல, வேண்டாம், நான் நாளைக்கு வந்துடுறேன். சரி. யா, நல்ல வேளை, அவ வளைச்சு கிளச்சு கேட்டாலும் இவன் வளரல. இப்ப அவசரமா எங்க போறான்னு தெரியலையே. எத்தனையோ விஷயத்துல நீ உதவி செஞ்சிருக்க. எதிர்பார்க்காத நேரத்துல நல்லது பண்ணிருக்க. ஆனா இன்னைக்கு எங்க வீட்டோட மூத்த பேரன் சித்தார்த் படுற வேதனைய எங்களால கண் கொண்டு பார்க்க முடியல. நானாகட்டும் அவராகட்டும் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர்
அத பத்தி பேசாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். பொம்மியோட மனசு நல்லபடியா மாறணும், மாறி என் பேரனோட ஒண்ணு சேரணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். போற போக்க பார்த்தா பொம்மி மனசு மாதிரி வருவான்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது. இப்ப காவியா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சித்தார்த் ஏதோ நல்லபடியா இருக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுது. அவளும் பாக்குறதுக்கு பொம்மி மாதிரியே தான் இருக்கா. உருவ ஒற்றுமையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சித்தார்த்துக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெரிய உறுத்தல் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அதனால காவியா கிட்ட பேசி எப்படியாவது சம்மதம் வாங்கி அவளை சித்தார்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். நீதான் இந்த விஷயத்தை துணை இருந்து நடத்தி கொடுக்கணும்பா. அத்த, அப்படி ஒருவேளை பாட்டி வேண்ட மாதிரி நடந்துச்சு, காவியா பொம்மி இடத்துக்கு வந்துருவா. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி பொம்மிய மொத்தமா இந்த வீட்டை விட்டு ஒழிச்சு கட்டிடலாம். பொம்மி இந்த வீட்டை விட்டு போனாலும் போனா எங்க எல்லாரோட நிம்மதியும் காணாம போயிடுச்சு. அத்த, அந்த ஆர்டர் நம்ம பெஸ்டா பிரசன்ட் பண்ணலாம். நீ சொல்றது சரிதான் அத்த. அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து எதை எடுத்தாலும் பிரச்சனையா தான் இருக்கு. ச்சே. பாட்டி, 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 ஐயோ பாட்டி, என்னாச்சு? பாட்டி, அத்தை, என்னாச்சுமா? பாட்டி கண்ணை திறந்து பாருங்க. பாட்டி, என்னாச்சு சாவித்திரி? அஞ்சல, பாட்டி, அம்மா, பாட்டி, என்னாச்சுமா? ஐயோ, அம்மா கண்ணை திறந்து பாருங்க அத்தை. என்னாச்சு அஞ்சல? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத சாவித்திரி. அத்தை, அம்மா, அஞ்சலுக்கு என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்களேன். தாத்தா பொம்மையை பத்தி புலம்பிட்டு வந்து கீழே விழுந்துட்டாங்க தாத்தா. ஐயோ, அஞ்சல. அம்மா, பாட்டி, இங்க பாட்டி. அம்மா, அஞ்சல, ஏன் பாருங்க பாட்டி? அவளை தூக்குங்க, யாராவது முதல்ல நீ தூக்குங்க. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. இத பண்றோம். சீக்கிரம் பண்ணு. இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூட நடக்கும்னு நானும் தம்மனாவும் எதிர்ச்சி அங்க நின்னு பேசிட்டு இருக்கும் போது மாமா அத்தை மனசை விட்டு சாமி கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை ரொம்ப பாவம். பொம்மியாலதான் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன் பொம்மி மனசு இறங்க மாட்டேங்கிறா? அவ மனசுல மாற்றத்தை கொண்டு வான்னு சாமி கிட்ட ரொம்ப மனசு நொந்து வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. பூஜை ரூம்ல இருந்து வெளியில வரும்போது கூட பொம்மி இப்படி துரோகம் பண்ணிட்டாளேன்னு புலம்பிக்கிட்டே போனாங்க. அப்படி போகும்போது என் கண்ணு முன்னாலே என்னைக்காவது ஒரு நாள் நான் பொம்மையை பத்தி சொல்லும் போது யாராவது காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. இப்ப என்னாச்சு? எல்லாரையும் தரையில போட்டு கால்ல மிதிக்கிறா. எனக்கு தெரியும் அவ எப்பேற்பட்ட துரோகின்னு.
அதனாலதான் அவகிட்ட உஷாராருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்பாம இப்ப ஐயோ அம்மா வலிக்குதுன்னா யார் பொறுப்பு? இந்த பாருடா பத்து, இதெல்லாம் பேச வேண்டிய நேரமாடா இது. இல்லப்பா, நான் மனசு நொந்து போய் தான் பேசுறேன். பொம்மி, இப்படி எல்லாரும் உன்னை பத்தி பேசுற மாதிரி ஆயிடுச்சு பொம்மி. நான் என்ன பண்றது பொம்மி? நான் எப்படி இது எல்லாத்தையும் சரி பண்ண போறேன்னு தெரியல. டாக்டர், அஞ்சலிக்கு என்ன? சீஃப் டாக்டர் உங்களுக்கு டீடைலா சொல்லுவாங்க. சரி டாக்டர், அவ இப்படி இருக்கா? மேடத்தோட தலை இடுப்பு பகுதிகளில் பலமா அடிபட்டிருக்கு. அதனால ஒரு மைனர் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். டாக்டர், சர்ஜரி பண்ணா அவங்க நடமாடுற அளவுக்கு சரியாயிடுவாங்களா? வயசாயிடுச்சு இல்லையா, உடனடியா சரியாக மாட்டாங்க. ஃபுட்டு, மெடிடேஷன், பிசியோதெரபி இது எல்லாமே சேர்ந்துதான் அவங்க நடக்கிற அளவுக்கான பிராக்டிஸை கொண்டு வர முடியும். உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். அதே நேரம் நீங்க எல்லாரும் முழு மனசோட கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. டாக்டர், ஒரு தடவை நாங்கெல்லாம் உள்ள போய் பார்க்கலாமா? ஓஎஸ் பாருங்க, ஆனா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் போய் சர்ஜரிக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். இப்ப பணம் எவ்வளவு கட்டணும்னு டீடைல்ஸ் சொல்லுவாங்க, அதை கவுண்டர்ல கட்டிடுங்க. சர்ஜரி சம்பந்தமான டீடைல்ஸ் இருக்கிற பேப்பர்ல நீங்க சைன் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? சரிங்க டாக்டர். ஓகே தாத்தா வாங்க, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வாங்கப்பா. அஞ்சலே, பாட்டி, அஞ்சலே, 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 பாட்டி. என்னம்மா அஞ்சலை, பார்த்து கவனமா வர வேண்டாமா? விடுங்க, எனக்கு இப்படி அடிபட்டா என்ன ஆயிட போகுது? சரி சரி, நான் பழைப்பேங்கிற நம்பிக்கையே இல்லை. பாட்டி, பாட்டி, என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், பாத்துக்கோ. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், பூமி எனக்கு நேர்ல பார்க்கணும்.